Warm welcome to all. Department of Modern Office Practice. Course name English 1. Unit number 1. Unit name Prose Lesson. Module number 3. Monday morning. Third prose. Monday morning. So content, author introduction, characters, outline of the prose, explanation of the story, sum up. Learning objective. In the end of session you will be have to develop your reading skill, and you also will be develop your narrative skill through the reading. Monday morning, author Mark Twain. Author introduction. Samuel Langhorne Clemenson, called as Mark Twain. Mark Twain odeya original name enadhu Samuel Langhorne Clemenson. Okay. So he is an American short story writer and a novelist. He is known for his wit and humor. His works are The Adventures of Tom Sawyer, The Adventures of Huckleberry Finn. Okay. So ivarude name enadhu original name Samuel Langhorne Clemenson. Okay, ivarude ஒரு short story writer and novelist. இவருடைய worksல என்னென்ன இவருடைய ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களாகவும் அதே நேரம் ஒரு காமிக் சென்ஸோட இருக்கும், ஒரு காமெடி சென்ஸோட இருக்கும். ஸோ அவருடைய மெயின் ஒர்க்ஸ் என்னது அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அண்ட் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்லிபெரி ஃபின். ஓகே, கேரக்டர்ஸ். இதில் இருக்கிற மெயின் கேரக்டர்ஸ்லாம் டாம் சாயர், இவர் தான் என்னன்னா மெயின் கேரக்டர். தென் சிட், டாம்ஸோடைய யங்கர் பிரதர். Polly, Tom உடைய aunt. Mary, sister of Tom. Okay, outline of the prose. The mischievous deeds and escapades of Tom at home, at school, and outside. அதாவது டாம்ன்ற கேரக்டர் எப்படி குறும்புத்தனமாக நடந்துக்கிறாங்க, அடுத்து இதை குடும்பத்தனமாக நடந்து ஏதாவது மாட்டிக்கிறது, அதுக்கடுத்து அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறன்றது தான் இந்த ஸ்டோரியோடைய அவுட்லைன். எக்ஸ்பிளனேஷன். Monday morning is a part of story taken from the adventures of Tom Sawyer. So already சொன்னதான் மார்க் டிவைனோட ரெண்டு ஒர்க்ல ஒன்னு என்னன்னா The Adventures of Tom Sawyer. So Monday morningன்ற ஸ்டோரி ஒரு சின்ன ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தான். இதை எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா The Adventures of Tom Sawyer. Okay, the story starts Monday morning. Monday morningல இருந்தா அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. Tom hates school and finds excuses to escape from school, and his aunt Polly is too smart and she knows he is lying. ஓகே, எப்பயும் போல வழக்கம் போல மண்டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. டாமுக்கு என்னன்னா ஸ்கூலுக்கு போறதுனால பிடிக்காது. ஸோ ஸ்கூலுக்கு போகாம எஸ்கேப் ஆகிறதுக்காண்டி என்னென்ன ஐடியாஸ்லாம் பண்ணணும்னு அதெல்லாம் பாக்குறாரு. ஸோ எனக்கு காய்ச்சல் அடைக்குது, உடம்பு சரியில்லை, அப்படி இப்படின்னு நம்ம சின்ன வயசுல சொல்லுவோம்ல, ஸோ அதே மாதிரி நிறைய ரீசன்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பட் அவங்களுடைய ஆண்ட் அவங்க என்னன்னா ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க. இவன் ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுக்காண்டி தான் இப்படிலாம் ரீசன்ஸ் நிறைய சொல்றான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. பிளானிங். ஸோ நிறைய பிளான் பண்றாங்க டாம். என்னென்ன பிளான் பண்றாங்க பார்ப்போம். Every Monday morning he was pretended to be sick. ஒவ்வொரு மண்டே மார்னிங் ஆனவுடனே டாம்க்கு நடிக்க ஆரம்பிச்சிருவான், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் என்ன பண்றாங்கன்னா, என்ன பிளான் பண்ணான்னு சொல்லிட்டு நினைக்கிறான்னா, ஃபர்ஸ்ட் பிளான் thought that pretended to having stomach pain. Second plan, pretended his loose teeth is hurting. Third plan, severe wound in the toe. So first plan, he was not execute, it was failure because he has no symptoms. So first plan என்னன்னு பார்த்தோம், நம்ம அவனுக்கு ஸ்டொமக் பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் திங்க் பண்றான் ஸ்கூலை கட்டடிக்கிறதுக்காண்டி. ஸோ ஆனா என்ன நினைக்கிறேன்னா, இவனுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியல. ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தா தான் அவங்க ஆன்ட்டிட்ட போய் சொல்ல முடியும். ஸோ அதனால அதை எக்ஸிக்யூட் பண்ணல. வேற ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஏதாவது ஆயின்மெண்ட் தேடுறான், ஆனா ஒரு ஆயின்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிளான் என்னதாயிருது, ஃபெயிலியர் ஆயிருது. ஸோ செகண்ட் பிளான், luckily his upper teeth is loose, so he wants to use this reason.
ஸோ அவனுடைய அப்பர் டீத் வந்து என்னது லூஸா இருக்கு, பல்ல ஆடுது. ஸோ அதனால என்ன பண்ணா இந்த ரீசன்ஸை வந்து சொல்லி தப்பிச்சுக்கலாம், ஸ்கூலுக்கு போகாம தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறான். ஒவ்வொரு மண்டே மார்னிங் வரும்போது அவன் என்ன நினைக்கிறான், சரி சண்டே லீவே இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாதான் நம்மளுக்கு வந்து மண்டே திருப்பி ஸ்கூலுக்கு போகணும், அந்த வீக்கோடைய டே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நினைப்பு இருக்கும். ஸோ லீவே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு திங்க் பண்றாங்க. ஸோ திஸ் பிளான் வாஸ் ஃபெயில்டு. ஸோ என்ன பண்ணானா அவன் வந்து என்னுடைய டீத் வந்து லூஸா இருக்கு, ஸோ வந்து ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்லலாம் நினைக்கிறான். ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ இந்த பிளானை வந்து சொன்னா அவங்க ஆண்ட் வந்து if she knows, she pull out his teeth using silk thread, it was the hurting of more pain. ஸோ என்னன்னா அப்படி சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க ஆண்ட் வந்து அவனுடைய பல்ல வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பல்ல பிடிங்கி விட்டுருவாங்கன்னு தெரியும். அது வந்து ரொம்ப பெயினா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பிளானை வந்து ஸோ செகண்ட் பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணல, ஃபர்ஸ்ட் பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணல. தேர்ட் பிளான் வந்துன்னா, remembered hearing the doctor tell about certain thing that laid up a patient for 2 weeks and threatens to make him lose a finger. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை மீட் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு பேஷண்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு கொஞ்சம் வீக்ஸ்க்கு வந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கலைன்னா உங்களுடைய காலில் ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கலைன்னா என்ன பண்ண வேண்டியது வரும், உங்க காலை இழக்க வேண்டியது, உங்க ஃபிங்கர்ஸ் இழக்க வேண்டியது வரும். ஸோ அதனால கண்டிப்பா ஒரு 2-3 வீக்ஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் தேவைன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரீசன்ஸை வந்து டாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான். So he pretended he had severe pain in toe and he executed the plan. ஒவ்வொரு பிளானா பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ என்ன பண்றான்னா, அவனுடைய டோஸ்ல அதாவது கால் விரல்ல வந்து ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொல்றான். he acted like he was in death bed. அவனுடைய பிரதர் சிட்டு வந்து அவன் பக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணன் என்ன பண்றான், இவன் இந்த பிக்சர்ஸ்லயே பாக்குறீங்க, ரொம்ப அப்படியே டெத் பெட்ல அப்படியே மரண படுக்கையில இருக்கிற மாதிரி ரொம்ப வந்து ஆக்டிங் கொடுக்குறான். ஸோ ஹி க்ரோன்ஸ், ரொம்ப சத்தம் போட்டு அலறான். பட் ஹிஸ் ஆண்ட் ஃபைன்ஸ் ஹிம். அவனுடைய ஆண்ட் வந்து என்னது கண்டுபிடிச்சிடுறாங்க, அவனுடைய பாதங்கள்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டு இவன் ஸ்கூலை கட்டடிக்கிறதுக்கான தான் என்ன பண்றான், இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்கடுத்து அவனை வந்து வார்ன் பண்றாங்க. அடுத்து இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் எப்படியாவது ஸ்கூலை கட்டடிக்கணும்னு நினைக்கிறதுக்காண்டி அவனுடைய செகண்ட் பிளானையே திருப்பி இது பண்றான். he pulled out his teeth and sent him to school. ஸோ திருப்பி எனக்கு என்னுடைய டீத் எல்லாம் பெயினா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஸோ அதனால என்ன பண்றாங்க, அந்த லூஸா இருக்கிற டீத்தை வந்து என்ன பண்றாங்க, புல் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டீத்தை வந்து பிடிங்கி எடுத்துடுறாங்க. தென் அவனை வந்து என்னது ஃபைனலா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஸோ ஒவ்வொரு பிளானா பண்ணிட்டு இருக்கான். அது வந்து என்னது எதுவுமே சக்சஸ் ஆகல. கடைசியா அவன் எங்க போறான், ஸ்கூலுக்கு போறான். Sum up: Tom is a difficult boy and a mischievous boy. He hates school and finds excuse to escape from school. Every Monday morning he discovers a lame excuses to fool his aunt. His aunt is too smart and outwitted. ஸோ என்ன பண்றான், ஒவ்வொரு மார்னிங்கும் வந்து அவனுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. ஸோ என்ன பண்றான், அவன் ஏதாவது ஒரு குறும்புத்தனமா எனக்கு இது பண்ணுது அது பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரீசனா சொல்லி ஸ்கூலை கட்டடிக்கணும்னு நினைக்கிறான், ஸ்கூலுக்கு போகாம எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறான். பட் ஆனா என்னது முடியல. அவங்கள ஆண்ட் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவனை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு அவனை வந்து என்ன பண்றாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஸோ ஃபர்தர் ரெஃபரன்ஸ் நீங்க இதோடைய லிங்க் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, then next session module number 4, fourth prose, the unexpected, author Robert Lind. Thank you.